வணக்கம். வாங்க சமைக்கலாம். மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 25 கிராம் கடலெண்ணெய், சோம்பு, வெந்தயம், கடுகு 1/4 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே சாம்பார் வெங்காயம், பூண்டு 50 கிராம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்குங்க. 100 கிராம் தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை போட்டு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாடையெல்லாம் போய் மிளகாத்தூள் வாடையெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து வாசனையாக வரும். இப்போ ஒரு குட்டி கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு கைப்பிடி மணத்தக்காளி வத்தல் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கருகாமல் நல்லா வறுத்துட்டு அதை கொதிக்கிற குழம்புல ஊற்றி கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.